அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சட்டத்தரணி நுஸ்ரா நஜ்முடீன். மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நான் உங்களோட பேச போகிற ஒரு சுருக்கமான விஷயம், அதாவது தேவையானவங்க எடுத்துக்கோங்க என்ற மாதிரி ஒரு சுருக்கமான விஷயம்தான். என்னன்னு கேட்டால், இந்த டிசம்பர் மாதம் என்றாலே ஒரு செலவுகள் நிறைந்த ஒரு மாதமாக தான் எல்லாராலையும் பார்க்கப்படுது. ஒரு வீட்டில் ஒரு புள்ள, 2 புள்ள, 3 புள்ளல், 4 புள்ளல், ஸ்கூல் போகிற புள்ளையில் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த வீட்டில் எக்கச்சக்கமான செலவுகள் இருக்கும். அதாவது ஜனவரி புதிய கிளாஸ்க்கு போகிற நேரம் அதில் புக்ஸ் செண்டும், பேக், யூனிஃபார்ம், அது இது, ஷூஸ், அப்படி இப்படி நிறைய செலவுகள் இருக்கும். அது எல்லாரும் வளமையாக எக்ஸெப்ட் பண்ணுற ஒரு விஷயம்தான், தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் என்ன செய்யணும், எங்களோட பட்ஜெட்டை பிளான் பண்ணிக்கொள்ளணும். ஆனால் சில நேரம் சில கிளைண்ட்ஸ் கன்சல்டேஷனுக்கு வார நேரம் சரியான அந்த டிப்ரெஷன், மன அழுத்தத்தில் வராங்க. என்னான்னு கேட்டால், வைஃப் சொல்கிறா, என்னைய இவர் புரிஞ்சு கொள்கிறாரே இல்லை, என் நிலைமை இவருக்கு விளங்குதே இல்லை, என்னைய அவர் சந்தோஷமாக வச்சுக்கொள்கிறாரே இல்லை, எனக்கு நிம்மதியே இல்லை இந்த வாழ்க்கையில் என்று வைஃப் சொல்கிறா. ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரு, என் நிலைமையை சொட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறா இல்லை, எனக்கு கிடைக்கிற வருமானம் இவ்வளவு தான், இதுக்குள்ளே நாங்கள் செலவழிக்கணும் என்றது அவள் புரிஞ்சு கொள்கிறாவே இல்லை. எதுக்கு நான் ப்ரியாரிட்டி கொடுக்குறது, புள்ளையோட விஷயத்துக்கா இல்லாட்டி அவக்கா, என்னத்துக்கு நான் ப்ரியாரிட்டி கொடுக்குறது என்றது அவரோட பிரச்சனை. என்னத்தான் உங்களோட பிரச்சனை என்று பார்த்தா, கல்யாணம் உடண்டு வந்துட்டுன்னு சொன்னால் 3 ஃபங்க்ஷன், 4 ஃபங்க்ஷன், 5 ஃபங்க்ஷன், எல்லாத்துக்கும் புதிய உடுப்பு வேணும் என்று ஒரு புடியில் நிற்கிறா வைஃப். அப்போ அவங்க கேட்குறது என்னன்னு கேட்டால், இப்படின்னா ஏண்ட மாத சம்பளத்தில் நான் கோடீஸ்வரன் இல்லை, என்னைய தெரிஞ்சு தான் கல்யாணம் முடித்தாங்க. இப்படி ஒரு மாத சம்பளத்தில் நான் இருக்கிற நேரம் 4 உடுப்பு, 5 உடுப்பு, 6 உடுப்பு எப்படி நான் வாங்குறது, எப்படி எனக்கு கட்டுப்படியாகும், நான் கடனாளி ஆகிறதா என்றது ஒரு ஹஸ்பண்டை கோரிக்கை. ஏற்கனவே உடுத்த உடுப்பு, புதிய உடுப்புகள் இருக்குது, ஒரு முறை உடுத்த உடுப்பு இருக்குது, அதை உடுங்கன்னு சொன்னால் வைஃப் ஏலான்றா. ஏன்னு கேட்டால், ஃபோட்டோ எல்லாம் அப்படி இருக்குது, நாங்கள் ஃபோட்டோ பிடிச்சா ஏற்கனவே உடுத்த உடுப்பு உடுத்திருக்குது, பழைய உடுப்பு எடுத்துட்டு வந்திருக்கு, எனக்கு கௌரவ பிரச்சனையாகும் என்று அவட பிரச்சனை. பிள்ளையோட ஸ்கூல் செலவுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறதா இல்லாட்டி இந்த மாதிரியான செலவுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறதா, எனக்குண்டா நிம்மதியே இல்லை இந்த வாழ்க்கையில். இது தான் அடிக்கடி நான் கேட்ட விஷயம். என்ன சொல்கிறது, ஒன்றோ வைஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும், ஆடம்பர செலவுகளை குறைக்கிறதுக்கு அதாவது இஸ்லாம் என்ன சொல்லுது, தேவையில்லாத விஷயங்களில் போகாதீங்க, இஸ்லாத்தில் இல்லாத விஷயங்களில் கலந்து கொள்ளாதீங்க. எவ்வளோ சுருக்கமாக, எவ்வளோ ஏழ்மையாக, எவ்வளோ சிம்பிளாக ஒரு விஷயத்தை முடிக்கலுமோ அதில் உங்களுக்கு பரக்கத் இருக்கி என்று எங்களுக்கு வழிகாட்டி தந்திருக்குது. ஏன் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத தன்மை? பெண்களாக இருந்தாலும் சரி, அன்றாட தேவையான சில விஷயங்களில் 2 பேரும் முட்டு கொடுத்து போயிட்டு 2 பேரும் அனுசரித்து, இதே ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் என்றால் ஹஸ்பண்ட் கட்டாயம் செய்யத்தான் வேணும். அவங்களோட தொழிலில் இது சரி ஒரு உதவின்னு சொன்னால் செய்யத்தான் வேணும். அது இல்லாமல் இந்த ஆடம்பரத்துக்கு அவர் செய்யலை, நன்றி கெட்டவங்களாக நாங்கள் இருக்கக்கூடாது பெண்கள். அதே மாதிரி ஆண்களும் தன்னோட பொறுப்பிலிருந்து விலகி இருக்கக்கூடாது. எது முக்கியம் என்று நினைக்கிறோமோ, எது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம் என்று நினைக்கிறோமோ அதுக்கான செலவுகள் எல்லாம் செய்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கணும். அது இல்லாமல் இந்த ஆடம்பரம் அது இதுன்னு சொன்னீங்கன்னா, உங்களோட ஃபேமிலி, நீங்கள் இன்னொரு கல்யாணத்துக்கு போகிறதுக்காக வேண்டி பிரச்சனை பண்ணுறீங்க, உங்களோட கல்யாண வாழ்க்கை இல்லாமல் போகிற நிலையில். ஆகவே பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, எது முக்கியம் நீங்கள் லிஸ்ட் பண்ணுங்க. இப்போ மாத சம்பளத்தில் இருக்கிறாக்கள், குறிப்பிட்ட ஒரு வருமானத்தை டார்கெட் பண்ணி எங்களோட வேலையை செய்கிறாக்கள், எது முக்கியம், இந்த மாதத்தோட செலவில் எதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும்? மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்னால் கட்டாயம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்தது பிள்ளையோட ஸ்கூல் செலவு, சாப்பாட்டு செலவு, இதெல்லாம் போக மிஞ்சினதை கட்டாயம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் முக்கியமாக நினைவு வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் சேமிப்பு. உங்களுக்கு கிடைக்கிற வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு சேமிப்புக்கு பழகுங்க. அதெல்லாம் இல்லை, இங்கே நிறைய பேர்கிட்ட சேமிப்புன்றதே இல்லை. ஒரு 50 ரூபா அவசரத்துக்கு கேட்டால் இல்லை, சேமிப்பு இல்லை. ஆகவே சேமிக்கிறதுக்கு பழவுங்க, லிஸ்ட் போடுங்க, பட்ஜெட் போடுங்க, எதுவும் உங்களுக்கு முக்கியமான செலவுண்டு போடுங்க. நான் இந்த பேசுகிற ஆக்களுக்கு நான் சொல்கிற விஷயம், இந்த டிப்ரெஷன் வார லெவலில் இன்னைக்கு ஒன்றும் இல்லை, நன்றி கெட்டத்தனமாக நடக்கிறதுக்கு இன்னைக்கு ஒன்றும் இல்லை.
ஆகவே பேசுங்க, 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. ஒரு முடிவுக்கு வந்து எது முக்கியமான செலவுன்றதை ஐடென்டிஃபை பண்ணுங்க, அந்த செலவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆகவே பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக போகும். இந்த ஆடம்பரத்துக்காக வேண்டியும் அடுத்தவங்க வந்து எங்களைய பார்த்து நல்லா இருக்கிறாங்க, நல்லா கெத்தாக இருக்கிறாங்க, நல்லா இருக்கு இந்த உடுப்பு, எவ்வளவுக்கு வாங்கினீங்க, எங்கே வாங்கினீங்கன்னு கேட்குறதுக்காக வேண்டியும் வந்து எங்களோட வாழ்க்கையை நாங்கள் பழிக்காடு ஆக்கக்கூடாது. இதுதான் நான் உங்களுக்கு தார அறிவுரை. என்னக்கிட்ட ஒருத்தருக்கா நான் நிறைய பேர் பேசிட்டேன், டயர்ட் ஆகிட்டேன். நான் ஒரே விஷயம், சேம் ப்ராப்ளம். ஆகவே இதில் இருக்கிற பயனான விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் இல்லை, யாருக்கு தேவையோ அவங்க எடுத்துக்கொள்ளுங்க. யாருக்கு அது ஷேர் பண்ண விருப்பம் வேணால் ஷேர் பண்ணுங்க. கட்டாயம் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்தீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் வராது. இன்றைக்கி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இப்போ ஒய்ஃப்ன்னு சொன்னாலும் ஹஸ்பண்ட் எது செஞ்சாலும் ஏதாவது அவங்க நினச்சது நடக்கலன்னு சொன்னால் நன்றி கெட்டத்தனமா நீ என்ன செஞ்சா என்ன அந்த ஒரு மேலே பேசுகிற லெவலுக்கு கீழே இறங்கிடுவாங்க. என் வாழ்க்கையில் நான் செஞ்ச மிஸ்டேக் உங்களை கல்யாணம் பண்ணி நீத்தான் என்ற லெவலுக்கு போய்ட்டுருவாங்க. அதே மாதிரி ஹஸ்பண்டும். அப்போ இந்த நிலைக்கு நாங்கள் ஆளாகக்கூடாது. என்னென்னு கேட்டால் அல்லாஹ் வந்து யார் யாருக்கு இவங்கன்றதை நியமித்து தான் எங்களுக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி தந்திருக்கிறான். அந்த இடத்துல வந்து நாங்கள் நன்றி கெட்டத்தனமாகவோ இல்லாட்டி வீம்புக்காகவோ இல்லாட்டி அநியாயமாகவோ இந்த செலவுகள் எல்லாம் செய்யாமல் கட்டுப்படுத்தி எது முக்கியமோ எது தேவையோ எது குடும்ப சந்தோஷத்துக்கு ஆரோக்கியமானதோ என்று தெரிவு செஞ்சு நாங்கள் வந்து எங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொண்டோம் என்றால் சிறப்பாக அமையும் என்றதில் மாற்று கருத்து இல்லை. ஆகவே சிந்திங்க சகோதர சகோதரிகளே, செயற்படுங்க. இந்த சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாம் டிவோர்ஸுக்கோ மன அழுத்தத்துக்கோ காரணம் அல்ல என்றதை கேட்டு மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.